தேர்தலுக்கு முன்னாடி எல்லாரும் சொன்னாங்க விஜய் ஆட்சி அமைச்சா எல்லாம் மாறிடும், எல்லாம் மாறிடும். என்ன மாறிச்சு? ஒரு மாறல. ஆட்சி அமைச்சு 10 நாள் ஆச்சு. இந்த 10 நாளில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும், ஒவ்வொரு ஊர்லையும், ஒவ்வொரு கிராமங்களையும் கொலை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை, 2 கிராம் தங்கத்துக்கு காதை அறுக்கிறது, கழுத்தை அறுத்து கொலை பண்றது, 80 வயசு கிழவினோட பார்க்காம கற்பழிச்சு கொலை பண்றது, இந்த மாதிரி குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்க ஒழிய ஒரு நாளும் குறைஞ்ச பாடு இல்லை. நேற்று பாருங்க, கோயம்புத்தூர்ல 10 வயசு பச்சை புள்ள, அந்த பிள்ளைக்கு ஒரு சாக்லேட்டை கையில் கொடுத்து ஏமாற்றி கூட்டிட்டு போயிட்டு 2 காவாலி பேரை கற்பழிக்கானுங்க. இந்த மாதிரி குற்றங்களை தடுக்க முடியல. நீங்க எதுக்கு ஆட்சியில் உட்காந்துருக்கணும்? உங்களை என்ன தகுதி இருக்கு அப்படின்னு இன்னைக்கு பல பேர் சோசியல் மீடியாவில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாதிரி கேள்வி கேட்குற எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். 60 வருட திராவிட ஆட்சியில் தடுக்க முடியாத ஒரு விஷயத்த நேற்று ஆட்சியில் உட்கார்ந்த ஒருத்தன் தடுத்தணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளை மாதிரி முட்டாள் வேறு எவனுமே கிடையாது. மனுஷனா பிறந்தா சுய ஒழுக்கம் வேணும். நம்மள எத்தனை பேருக்கு சுய ஒழுக்கம் இருக்கு சொல்லு? உன் வீட்டில் உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் பிறந்தது உன் பொண்ணுன்னு நினைக்கும் போது அடுத்தவங்க குழந்தை ரோட்டில் போக நீ அப்படித்தான் பார்க்கணும். அந்த குழந்தைங்கள என்ன காமக்கண்ணோட பார்க்குற? இன்னைக்கு பல பேர் அப்படிதான் இருக்கான். அடுத்தவன் பொண்டாட்டி ரோட்டில் போனாலும் சரி, அடுத்தவன் பொண்ணு ரோட்டில் போனாலும் சரி, அடுத்தவன் குழந்தைங்க விளையாடினாலும் சரி, காமக்கண்ணோட பார்க்குற இந்த நாய்கள் இருக்கிற வரைக்கும் காமராஜர் திரும்பி வந்தாலும் சரி, ஜெயலலிதா திரும்பி வந்தாலும் சரி, கலைஞரை ஆட்சி வந்தாலும் சரி, எம்ஜிஆர் ஆட்சி வந்தாலும் சரி, ஏன் கடவுளே ஆட்சி புரிஞ்சாலும் சரி, இந்த மாதிரி குற்றங்களை தடுக்கவே முடியாது. அதனால் மனுஷனா பிறந்த நம்ம எல்லாருக்குமே சுய ஒழுக்க வேணும். திரும்ப ஆட்சியாளர் மேலே குறை சொல்லிக்கிட்டு இவன் ஆட்சி அமைச்சான் சரியில்லை, அவன் ஆட்சி அமைச்சான் சரியில்லை, அடுத்த ஆட்சி வந்தான், இதெல்லாம் மாறாது. இந்த மாதிரி தவறுகளுக்கெல்லாம் காரணமே சீரியல், செல்போன், போதை. இந்த 3ஐயும் ஒழிச்சோம்னாலே இந்த மாதிரி குற்றங்கள் அறவே ஒழிஞ்சிரும். ஆனால் போதையை ஒழிச்சா ஆட்சி நடத்த முடியாது. சீரியல் ஒழிச்சோம்னா இன்னைக்கு பல பேர் அந்த அட்டாக் வந்து செத்து போடுவாங்க. செல்போனு அது இல்லாமல் வாழவே முடியாது. இந்த மாதிரி நிலைமை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ எப்படி இந்த மாதிரி குற்றங்கள்லாம் தடுக்க முடியும் சொல்லுங்க? தடுக்கணும்னா அரசாங்கம் வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இவங்களுக்கு வந்து காலை ஒடிக்கிறது, முண்டியை மொட்டை போடுறது, கையை ஒடிக்கிறது, இந்த மாதிரி இந்த வேலைகளை பண்ணுறதை விட்டுட்டு இவங்களை தப்பு பண்ணுறவங்க ஸ்பாட்ல என்கவுண்டர் பண்ணி கொலை பண்ணுங்க. இந்த மாதிரி நாய்கள்லாம் நம்ம நாட்டுக்கு வாழ தகுதியற்ற நாய்கள். இந்த மாதிரிலாம் வாழ விடவே கூடாது. இவங்களை என்ன பண்றீங்க? கூட்டு போயிட்டு விசாரணை வைக்காதீங்க. ஸ்பாட்ல பல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தவறுன்னு தெரிஞ்சுதுன்னா நம்மளே தட்டி கேட்க ஆரம்பிப்போம். அப்பதான் நாடையும் நம்ம வீட்டு பிள்ளைகளையும் நம்ம காப்பாற்றிக்க முடியும்.